ஸோ நோட்பேடில் வந்து Node.js Visual Studio Code இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான URL இருக்குது. nodejs.org அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டு ஸ்டேபிள் வெர்ஷன் நோடு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரெக்கமெண்டட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிற அந்த லிங்க்கை மட்டுமே டவுன்லோட் பண்ணி Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் code.visualstudio.com அந்த யூஆர்எல்லை வந்து நீங்கள் ப்ரௌசரில் விசிட் பண்ணீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டோட ஓப்பன் சோர்ஸ் ஐடிஇ ஃபார் எனி ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் அண்ட் AngularJS டெவலப்மெண்ட். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இன்ஷூர் பண்ணிக்கலாம். நோடு ஸ்பேஸ் -v அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா எந்த வெர்ஷன் ஆஃப் நோட் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறத நீங்கள் இன்ஷூர் பண்ணிக்க முடியும். டைப்ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா npm ஸ்பேஸு இன்ஸ்டாலு ஸ்பேஸ் -g ஸ்பேஸ் டைப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்ஸ்கிரிப்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ எந்த வெர்ஷன் ஆஃப் டைப்ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னா TSC அதாவது டைப்ஸ்கிரிப்ட் கம்பைலர் ஸ்பேஸ் -v அந்த கமாண்டை டைப் பண்ணிவிட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா எந்த வெர்ஷன் ஆஃப் டைப்ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த வேர்ஷன்ஸ்லாம் இன்ஷூர் பண்ணதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு டைப் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபைல் மெனுவில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டைப்ஸ்கிரிப்ட் டெமோஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட கோடு எல்லாமே சேவ் ஆக போகுது. செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ப்ளோரரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபோல்டர்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ டைப்ஸ்கிரிப்ட் டெமோஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற நியூ ஃபைல் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கான நேம் வந்து ஃபஸ்ட் ஆப்னு வச்சுப்போம். ஃபஸ்ட் app.ts. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ அதில் வந்து சிம்பிளாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம். லெட் அப்படிங்கிற கீவேர்ட் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் உங்களோட வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. இதுதான் சின்டெக்ஸ். ஓகேவா? ஸோ லெட் ஸ்பேஸ் மெசேஜ் ஈக்குவல் டு வெல்கம் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ மெசேஜுங்கிறது வேரியபிள், வெல்கம்ங்கிறது வேல்யூ. அதை வந்து நான் கன்சோலில் பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா console.log மெசேஜ் அப்படின்னு போடுறேன். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்சோலில் வந்து மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் கொடுத்துக்கோங்க. அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து கம்பைல் பண்ணலாம். ஸோ cmdன்னு டைப் பண்ணிக்கோங்க. TSC ஸ்பேஸ் உங்களோட டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் நேம் .ts இந்த கமாண்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கான கரஸ்பாண்டிங் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிடும், ப்ரொவைடட் எந்த கம்பைலரும் இல்லாத பட்சத்தில். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா firstapp.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. கரெக்டாக? ஸோ உங்கள் டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கான கரஸ்பாண்டிங் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்கள் கோடை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ JS ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து பார்க்க முடியும். நோடு ஸ்பேஸ் உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் நேம் .js இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டைப்ஸ்கிரிப்ட் கோடு வந்து ரன் ஆகிடும். ஸோ வெல்கம்ங்கிற மெசேஜ் வந்து கன்சோலில் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், விஷுவல் ஸ்டுடியோ கோட் மூலமாக ஒரு டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் சம் 2 lines ஆஃப் கோடு வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக லெட் ஸ்பேஸு மெசேஜ் ஈக்குவல் டு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை வந்து கன்சோலில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம்.
ஓகே, ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு tsc ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் டிஎஸ், ரன் பண்ணுறதுக்கு நோடு ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜேஎஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.